என்ன போலீஸ் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வீட்ல முருகங்கிற பேர்ல யாராவது வேலை செய்றாங்களா? ஆமா சார், முருகன் ஒருத்தர் இருக்காரு. என்ன சார்? அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு சார்? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. மதுரை ஜெயில இருந்த தூக்கு தண்டனை கைதி. அங்கிருந்து தப்பிச்சு வந்து முருகங்கிற பேர்ல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் உண்மையான பேர் என்ன தெரியுமா? குமார். கட்டிங் குமார்னு சொல்லுவாங்க. கட்டிங் குமாரா? சார், நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு தான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்க வீட்ல வேலை செய்யற முருகனுக்கு அந்த பேரை வச்ச அவங்க அப்பாவும் அம்மாவும் இதே ஊர்ல தான் இன்னும் இருக்காங்க. அதுவும் போய் மேடம். நீங்க சொல்ற அந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தை முருகன் சின்ன வயசுலயே இறந்துட்டான். அவனுக்கு பதிலா கட்டிங் குமாருக்கு முருகன்னு பேர் வச்சு எங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. இப்ப நம்ப மாட்டீங்க. அவன் என் கையில சிக்கட்டும், அப்புறம் நம்புவீங்க பாருங்க. என்ன சார் நீங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் முருகன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? போலீஸ் ரெக்கார்ட்ஸையா காட்ட முடியும்? நீங்க அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவன் மதுரையில ரெட்டை கொலை பண்ண கட்டிங் குமாரா, இல்லனா நீங்க நல்லவன்னு சொல்ற முருகனான்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். என்ன சார் நீங்க திடீர்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டோம். இதுக்கு மேல எங்களை தடுக்காதீங்க. எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. நாங்க உங்க வீட்ல சோதனை போடணும், வழியை விடுங்க. சார் இருங்க சார், நீங்க சொல்றதுக்காகலாம் அப்படி உங்களை உள்ள பெர்மிட் பண்ண முடியாது. நான் எதுவா இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். இருங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? அவர்கிட்ட பேசினா ஒருவேளை பிரச்சனையானா ஆகலாம். முதல்ல முருகன் எங்க இருக்கான்னு கேட்போம். முருகன் போன் கிடைக்கலையே, இப்ப என்ன பண்றது? முருகனுக்கு போனே போக மாட்டேன். முருகனுக்கு லைன் போலையே. சொல்லுங்க மேடம். டேய், நீங்க அந்த மகாவை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். அவ இப்ப என் ஆபீஸ்ல தான் இருக்கா. ஓ, ஆபீஸ்ல தான் இருக்காங்களா? நாங்க வேற இங்க தெருவா தேடிட்டு இருக்கோம் மேடம். சரிங்க மேடம், இப்போ நாங்க என்ன பண்ண சொல்லுங்க? ஆபீஸ்லயே பூந்து தூக்கிட்டோமா? ஏய் வேண்டாம், அவளை ஆபீஸ்ல எல்லாம் வச்சு தூக்குனா எனக்கு தான் சிக்கலா போய் முடியும். நீ ஆபீஸ்க்கு வெளியில கேட்டு கிட்ட வெயிட் பண்ணு. அவ வெளியில வருவா, அப்ப தூக்கிடு. ஓகே மேடம், நாங்க கேட்லயே வெயிட் பண்றோம். மகா, இந்த நந்தினியவே நீ அரைஞ்சிட்டல்ல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அங்கேயே இரு, நான் இப்ப வரேன். முருகன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறானே. ஹலோ காவேரி. அண்ணி, நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். அந்த ஆபீஸ்ல தான் இருக்கோம். யோ, கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யா. நைஸா விசாரிச்சு அவன் எங்க இருக்கான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம கிளம்பி போயிடணும். ரொம்ப நேரம் இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம மேலேயும் டவுட் வந்துடும். சார், அதான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அண்ணி, நான் தனியா பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல காவேரி, அது தெரியாம கைப்பட்டு ஹோல்டுக்கு போயிடுச்சு. இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதா காவேரி? கேக்குது, சொல்லுங்க. போலீஸ் வந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லலாமா வேணாமா? சார், என்னோட சேர்த்து வெளியே இன்னும் 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சோ இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணலாமா? மேடம், இதோ ஆரம்பிச்சிடலாம் மேடம். ஒரு 5 மினிட்ஸ் மேடம். ஓகே. நந்தினி மேடம் வந்துகிட்டு இருக்காங்க. குட்டி பாஸ் வேற ஃபோன் எடுக்கல. அவங்க வர வரைக்கும் மகா மேடத்தை எப்படியாவது இங்கேயே ஹோல்டு பண்ணுமே. என்ன காரணம் சொல்லலாம்? இவங்க என்னடனா கிளம்புற மாதிரியே பேசுறாங்களே. பெருமாளே, ஏதாவது பண்ணி பேச்சு கொடுத்து ஹோல்டு பண்ணுவோம். அப்புறம் மேடம், பாஸ் எப்படி இருக்காரு?
பாஸா? எந்த பாஸ கேக்குறீங்க? எந்த பாஸா? மேடம் என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நம்ம பாஸை தான் கேக்குறேன். எப்படி இருக்காரு? யாருங்க அந்த பாஸ்? அது சரி, சும்மாவே இடக்கு முடக்கா பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க. அவங்க இன்னைக்கு என்ன மூட்ல இருக்காங்கன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம அவங்க யாருன்னு வெளில காட்டாம சீக்கிரட்டா வர இருக்காங்க. சரி, அவங்க 2 பேர் வர வரைக்கும் எதையா சமாளிப்போம். ஓகே மேடம், நான் பாஸ்ன்னு சும்மா தான் கேட்டேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும். அண்ணி, அண்ணி ஹலோ. அண்ணி, அண்ணி நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணி, நான் இங்க உள்ள ஆபீஸ்ல இருக்கேன். ஃப்ரீயா பேச முடியல. நான் வெளியே வந்துட்டு கூப்பிடுறேன், சரியா? பெருமாளே சமாளிடா. அம்மா, இன்டர்வியூ யாருங்க பண்ணுவாங்க? இன்டர்வியூ தானே மேடம், அதை நீங்களே பண்ணுங்க. எங்க நான் இன்டர்வியூ பண்ணணுமா? இல்ல நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ஆஹா, மாட்டிக்கிட்டே பெருமாளே. அமுதா, இது நல்ல கம்பெனி தானா? ஒழுங்கா விசாரிச்சியா? நல்ல கம்பெனி தான் மேடம். ஆனா இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தான் தெரியல. மேடம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்கல. எனக்கும் கேட்கற மாதிரி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நானும் கேட்டுப்பேன்ல. லூசுக்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கே. சார், நீங்க சீக்கிரம் இன்டர்வியூ முடிச்சீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். எங்களுக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, ப்ளீஸ். மேடம், இப்போ என்ன, உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் அவ்வளவுதானே? மேடம், அந்த சர்டிஃபிகேட் கொடுங்க. இன்டர்வியூ தானே? இப்ப பாருங்க, ஆத்திச்சுடி எழுதுனது யாரு? என்னது? ஆத்திச்சூடி எழுதுனது யாரா? என்ன கேள்வி இது? எங்க நீங்க என்ன காமெடி பண்றதுக்குனே வந்திருக்கீங்களா? ஆத்திச்சூடி எழுதுனது ஔவையார் தான்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இது உண்மையாவே ஜாப் இன்டர்வியூ தானா? மேடம், இதை விட கஷ்டமான கேள்விலாம் கேட்க முடியாது மேடம். அதுவும் நீங்க வேற கூட வந்திருக்கீங்க. இப்ப என்ன மேடம், இவங்களை வேலைக்கு எடுத்துக்கணும் அவ்வளவுதானே? எங்க என்னங்க நீங்க இவளோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்கில் என்னன்னு கேட்டு ஜெனியூனா இன்டர்வியூ எடுக்கிறத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. முதல்ல அவ சர்டிபிகேட்டை பாருங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, தோ பாக்குறேன் மேடம். இவங்க வேற வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே. நந்தினி மேடம் வேற எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. அண்ணிய திரும்ப கால் பண்றாங்க. சார், நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டே இருங்க, எனக்கு ஒரு கால் வருது. நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம், நீங்க இங்கேயே பேசலாமா மேடம்? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை மேடம். இது என்னோட பர்சனல் கால் சார். 4 பேர் இருக்கிற இடத்துல என்னால பேச முடியாது. ரைட்டு, இதுக்கு மேல பேசணும்னா தர்மடி கன்ஃபார்ம் தான். சரி மேடம், நான் உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் பேசிட்டு வாங்க மேடம். கூட வந்த பொண்ணு இருக்குல்ல, எப்படியும் அவங்கள விட்டு போக மாட்டாங்க. வெயிட் பண்ணலாம். கவிதா, சொல்லுங்க என் மேடம். மருமக மகா வந்திருக்காளா? ஆமா மேடம், வந்திருக்காங்க. இப்ப எங்க இருக்கா? உள்ளதா மேடம். பெருமாள் சார் தான் அவங்கள கூட்டிட்டு போய் எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அவ கூட வேற யாராவது இருக்காங்களா? மகா மேடம் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களும் உள்ளதா இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்திருக்காளா? யார் அது? ஓ, அவளா? அவ எதுக்கு மகா கூடவே சுத்திட்டு இருக்கா? மகாவுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஹே மகா, என்ன அடிச்சதும் இல்லாம நேரா வந்து ஆபீஸ்ல உட்காந்துருக்கியா? இருடி வரேன். வெரி பிரில்லியன்ட். எல்லா கேள்விக்கும் ரொம்ப எக்ஸலண்டா ஆன்சர் பண்றீங்க. உங்க நாலேஜை பார்த்தா கண்டிப்பா நீங்க காலேஜ்ல கோல்டு மெடல் தான் வாங்கியிருக்கணும். am I right? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? நீங்க கேக்குற கேள்விக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தை கூட ஈஸியா ஆன்சர் பண்ணுவாங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு சார். எதுக்குங்க டவுட் பண்ணணும்? இவ்வளோ பெரிய ஆபீஸ், இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்துமா உங்களுக்கு டவுட்டு?
அதுவும் நீங்க யாரு கூட வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சும் இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா? அவங்க என்ன சாதாரண ஆளா? என்ன சொல்றீங்க? சாதாரண ஆளா? அது ஒண்ணும் இல்ல மேடம். இந்த அம்மா எப்படி இங்க வந்தாங்க? இந்த ஆள் வேற எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்பா தான் பண்றாரு. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம்? என்ன முக்கியமான விஷயமா திரும்ப கால் பண்ணிருக்கீங்க? காவேரி, நீ ஃபோன் பண்ணப்பவே நான் சொல்லியிருக்கணும். இங்க இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு காவேரி. பிரச்சனையா? அண்ணி என்ன பிரச்சனை? நம்ம முருகன் இருக்கான்ல, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஹலோ, சொல்லுங்கப்பா. அப்பா முருகா, எங்கப்பா இருக்க? தூவக்குடி பக்கத்துல வசூலுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. என்னாச்சுப்பா? எதுக்காக கேக்குறீங்க? எப்பா, நம்ம வீட்டுக்கு உன்னை தேடி போலீஸ்காரங்களா வந்திருக்காங்கப்பா. என்ன, போலீஸ் வந்திருக்காங்களா? எதுக்குப்பா வந்திருக்காங்க? யோ, அவன் பேர் முருகன் இல்ல, கட்டிங் குமார். ரெட்ட கொலையில தண்டனை வாங்கி ஜெயில இருந்தான். நம்ம காலையில பார்த்தா அதே போலீஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தெரியாதுன்னதும் நேரா வீட்டுக்கே போயிட்டாங்க போல இருக்கே. அங்க இருந்து தப்பிச்சு வந்து முருகங்கிற பேர்ல தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். சார், இந்த மேடம் இவங்க தான் இந்த கம்பெனி எம்டியோட அம்மா. ஐயோ, அப்ப காவேரி மேடம் இவங்களை அடிச்ச விஷயம் இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இவர் நம்மள இங்க உட்கார வச்சு லாக் பண்ணிருக்காரு. இது தெரியாம நாம வேற என்னென்னமோ நினைச்சோமே. இப்படி தெரியாத ஊர்ல வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே. வாங்க மேடம், உட்காருங்க மேடம். மேடம், நீங்க வரணும் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் மேடம்? எங்க அவன்? அவங்க இப்பதான் மேடம் போன் வந்துருச்சுன்னு சொல்லி வெளில பேச போயிருக்காங்க. இப்போ வந்துடுறாங்க மேடம். வரட்டும் வரட்டும், அவளை என்ன பண்றேன்னு பாரு. மேடம், ஒரு நிமிஷம் மேடம், போன் பேசிட்டு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா முருகா, இப்ப கூட போலீஸ்காரங்க நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு காத்துக்கிட்டே இருக்காங்கப்பா. அப்பா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க போனை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன்ப்பா. எப்பா எப்பா வேணாப்பா, நானே இப்ப அவங்களுக்கு தெரியாம தான்ப்பா வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, அவங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த கொலையும் பண்ணல. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? நீங்க தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன்ப்பா. எப்பா வேணாப்பா. அப்பா என்ன, அப்ப நீங்களும் போலீஸ் சொல்றத நம்புறீங்களா? ஐயோ முருகா, உங்க அப்பனை பத்தி நீ ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கலப்பா. பாரு, நீயே வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னாலும் சரி, நான் கும்புற தெய்வமே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்ப்பா. சரிப்பா, ஒன்னு பண்ணுங்க, நீங்க கட் பண்ணுங்க, நான் இப்பவே வீட்டுக்கு வர்றேன். முருகா, தயவு செஞ்சு அவசரப்பட்டுறதப்பா. இப்ப கூட நீ வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் தனியா உங்ககிட்ட போன் பேசிட்டு இருக்கேன். முருகா, நீ அங்கேயே இரு. நான் யாருன்னா பெரிய ஆளை பிடிச்சி வக்கீல் யாருன்னா வச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு கூப்பிடுறேன்ப்பா. நீ அது வரைக்கும் தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாத தம்பி. போலீஸ்காரங்க ஏதாவது உங்களை தொந்தரவு பண்றாங்களா? நீங்க, அம்மா, செல்வி எல்லாருமே பத்திரமா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பா இருப்பா, அதுவே அப்பாவுக்கு போதுப்பா. எனது பாதுகாப்பா இருக்கட்டுமா? ஹலோ ஹலோ சார். டேய் முருகா, நீங்க உடனே வரலனா உன் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவோம். எது வசதின்னு நீயே பாத்துக்கோ. சார் 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 தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நான் உடனே வந்துடுறேன் சார். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க சார். எப்பா முருகா, நீ வந்துடாதப்பா, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லையா? இனிமேதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. முருகா, நான் சொல்றது கேளு. உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். நீ இமிடியேட்டா வீட்டுக்கு வரல,
உன் அம்மா அப்பா தங்கச்சி அடிச்சு சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டி வரும். சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் இங்க துவாக்குடி பக்கத்துல இருக்கேன் சார். நான் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் அங்க வந்து சேர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் சார். சார் ப்ளீஸ் சார். அது எனக்கு தெரியாது. 15 நிமிஷத்துல நீங்க இருக்கணும். இல்ல உன் அப்பா அம்மா தங்கச்சி 3 பேத்தையும் கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போக வேண்டி வரும். சார் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் வேணா இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிடுறேன் சார். டேய் அதெல்லாம் பண்ணிடாத. அது உனக்கு சிக்கலாயிடும். என்ன? நாங்க மதுரை போலீஸ். நீ எங்க கிட்ட தான் சரண்டர் ஆகணும். உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். சார் 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 சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் ஹலோ. வாடா. சார் அண்ணி அவங்க சொல்றது எதுவுமே உண்மையா இருக்காது அண்ணி. முருகன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் அவங்கள பார்த்தா டவுட்டா தான் இருக்கு. இந்த விஷயம் வேற முருகனுக்கு தெரியுமா இல்லையான்னு வேற தெரியல. வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ. அண்ணி அண்ணி நீங்க அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இருங்க, நான் முருகனுக்கு கால் பண்ணி பேசிட்டு வரேன். ஹலோ குட்டி பாஸ். என்ன பெருமாள் இவ்வளவு டைம் கால் பண்ணிருக்க? ஏதாவது எமர்ஜென்சியா? குட்டி பாஸ், உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது குட்டி பாஸ்? ஆபீஸ்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க பெருசா என்ன நடக்க போகுது? இன்டர்வியூ தானே. எனக்கு அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு வேலை ஒண்ணு வந்துருச்சு, அதனால வர முடியல. குட்டி பாஸ், அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு வேலை உங்களுக்கு ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ் வாங்க குட்டி பாஸ். யோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதயா. மகா அம்மா ஃபோன் பண்ணி அண்ணிய பார்த்ததா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிருக்காங்க. அதனாலதான் நாங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். நீ அப்புறமா கால் பண்ணி எனக்கு. குட்டி பாஸ் குட்டி பாஸ் குட்டி பாஸ், கட் பண்ணிடாதீங்க. நீங்க தேடி போறதா சொல்ற மகா மேடம் இப்ப நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காங்க. காவேரி மேடம் கூப்பிடுறாங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். பத்திரமா போயிட்டீங்களா நீங்க? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா அமுதாக்கு? முருகா, இன்டர்வியூ இப்பதான் நடந்துட்டு இருக்கு. சரி மேடம். சரி, இன்டர்வியூ முடிஞ்சதே எனக்கு இமிடியேட்டா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருங்க மேடம். சரியா? நான் வச்சிடுறேன். எங்க ஒரு நிமிஷம். ஏன் அதுக்குள்ள கட் பண்றீங்க? எதுனா பிரச்சனைங்களா? பிரச்சனையா? பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் இல்லை மேடம். என்ன, நிறைய இடத்துக்கு போய் வசூல் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. வேலை இருக்கா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்ன மேடம் பிரச்சனை? எனக்கு என்ன, ஐயா கொடுத்த வேலையை அவர் திரும்ப வர்றதுக்குள்ள முடிச்சிடணும், அவ்வளவுதான் வேலை. வேற ஒண்ணும் இல்ல. எங்க அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. என்கிட்ட மறைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்கான். என்ன, மகா அண்ணி நம்ம ஆபீஸ்ல இருக்காங்களா? பெருமாள், என்னையா சொல்ற? ஆமா குட்டி பாஸ், மகா மேடம் இப்ப எம்டி கேபின்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நந்தினி மேடம் கூட போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் ஆபீஸ்க்கு காலையிலே வந்துட்டாங்க. நீங்க மட்டும் தான் பாக்கி. அதனாலதான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்தோம் குட்டி பாஸ். என்னது, ஆபீஸ்க்கு அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க குட்டி பாஸ். உங்களுக்கு லைனே கனெக்ட் ஆகலையா? அதான் அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். ஏன் குட்டி பாஸ் இப்படி கேக்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல பெருமாள், சும்மா தான் கேட்டேன். சரி, நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க. அம்மா அங்க மகா அண்ணிய பார்க்கும்போது கூட நீங்களும் இருக்கணும், சரியா? ஏன் குட்டி பாஸ், எதுக்காக பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்றீங்க? யோ, சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யா. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க குட்டி பாஸ். இங்க இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிக்க முடியாது. ஆனாலும் இங்க இருந்து எப்படியாவது வெளியே போய் தான் ஆகணும். போன் பேச போன காவேரி மடத்தை வேற இன்னும் காணும். இவங்க என்ன பிளானோட நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் இது? யார் உங்ககிட்ட சொன்னாங்க? எங்க யாருங்க சொல்லணும்? மார்னிங் நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது போலீஸ் வந்து என்கிட்ட தான் உங்க வீட்டுக்கு வழி கேட்டாங்க. எனக்கு முருகன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். உங்ககிட்ட வழி கேட்டாங்களா? இது எப்ப நடந்துச்சு? எங்க நீங்க என்ன பிக்கப் பண்ண வரதுக்கு முன்னாடிங்க நான் கூட வழியில வரும்போது கேட்டனே பாஸ்போர்ட் பத்தி எல்லாம்.
நீங்க கூட அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இல்ல லைசென்ஸ் ரெனியூவல்னு ஏதாவது என்கொயரி வர வேண்டியது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே மேடம். என்னாச்சு, ஏன் திடீர்னு கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். இனிமே இவங்க கிட்ட உண்மையை மறைக்கவும் கூடாது. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க என்னை தேடி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரி நான் கொலையெல்லாம் ஒன்றும் பண்ணல மேடம். அவங்க ஏதோ தப்பா அட்ரஸ் மாதிரி வந்து விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அம்மா, யார் அவங்க எல்லாம்? எதுக்காக உங்க மேல இப்படி ஒரு பழிய சுமத்தணும்? நீங்களும் அசால்ட்டா கொலையெல்லாம் பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. எங்க உங்களை சுத்தி ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நீங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க? நான் இப்ப உடனே வீட்டுக்கு போய் தான் ஆகணும் மேடம். எங்க 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 வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அது தப்பான முடிவு. இல்ல மேடம், நான் போகலைன்னா தான் தப்பா போயிடும். எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்.